இந்த குழந்தை உரிமை நிறுவனங்களுக்கான ஒரு கூட்டம் என்பதை நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம். இதற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது எனக்குரிய முதலில் நம்ம சிசிஆர்ஐயுடன் இணைந்து நம்ம ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் பற்றி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம். அதுதான் நம்முடைய இந்த ஒரு தொடர் நிகழ்ச்சிகளுடைய ஒரு முதல் நிகழ்ச்சின்னு சொல்லலாம். அதில் இப்பொழுது இருக்கக்கூடிய நம்முடைய அந்த குழந்தை நலக்குழு மற்ற இளஞ்சிறார் நீதிக்குழு அவர்களை எல்லாரையுமே அழைத்ததோடு மட்டுமல்லாமல் குழந்தைகளுக்காக பணிபுரியக்கூடிய பல்வேறு நிறுவனங்களையும் அழைத்து அந்த முதல் நிகழ்ச்சியை நம்ம நடத்தினோம். அது இந்த ஆனந்தாயங்களில் தான் நடைபெற்றது. அடுத்து இரண்டாவதாக போக்குவரத்து அவ்வை கிராம நல சங்கத்துடன் இணைந்து ஒரு இரண்டாவது நிகழ்ச்சியை ஹோட்டல் மாஸ்டில் நம்ம ஏற்பாடு செய்திருந்தோம். அப்பொழுதும் அதே போல் இந்த குழந்தை நலக்குழு மற்றும் நம்முடைய தன்னார்வ நிறுவனங்கள் அனைத்தையும் இணைந்து நடத்தியிருக்கோம். இந்த மூன்றாவது நிகழ்ச்சியும் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம். இதனுடைய முக்கிய நோக்கம் நம்ம அது மாதிரி குழந்தை உரிமைகளுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள் அதை செயல்படுத்த வேண்டிய அரசு துறையிலிருந்தோ அல்லது அந்த அரசு துறையை பிரதிபலிக்க வேண்டியவர்கள் அவர்களுக்கும் ஒரு உறவு பாடமாகவும் அமைய வேண்டும். அவங்களுக்கு அந்த செயல்படுத்துறதுல என்னென்ன சிக்கல்கள் என்பதை எல்லாருமே இங்கே நேரடியாக பேசி அந்த தீர்வு காண வேண்டும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இத்தகைய ஒரு மூன்றாவது நிகழ்ச்சியை நம்ம நடத்திட்டு இருக்கோம். இதில் தற்சமயம் அவங்க வித்யாராமன் இடையில ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. நம்ம வேற அதே மாதிரி சைல்ட் லைன்ல 2 நிறுவனங்களும் வந்திருக்காங்க. ஆகவே இதில் அவ்வப்போது புதிதாக என்னென்ன விஷயங்கள் குழந்தை உரிமை தொடர்பாக புதிதாக சட்டங்கள் அல்லது புதிதாக என்னென்ன ட்ரெண்டுகள் வந்து கொண்டிருக்கின்றதோ அதை குறித்து நம்முடைய நிறுவனங்களுக்கு அவ்வப்போது அப்டேட் பண்ண வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம். நாம் அந்த முதல் நிகழ்ச்சியில் ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்டை பற்றி அதிக தெளிவாக நிறைய ஆழமாக பார்த்தோம். இரண்டாவது நிகழ்ச்சியில் இந்த கல்வி உரிமை சட்டம் சிறிது பார்த்ததோடு மட்டுமல்லாமல் இந்த தேசிய குழந்தை உரிமை பாதுகாப்பு ஆணையம் அதற்கு பிறகு அதன் மூலமாக நடத்தப்பட்ட பொது விசாரணை இது போன்ற விஷயங்களையும் நம்ம போன நிகழ்ச்சியில் பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் ICPS என சொல்லக்கூடிய இன்டகிரேட்டட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் அது குறித்தும் அதே போல் இந்த ஆண்டு வெளிவந்துள்ள பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் குறித்தும் நம்ம அதிகமாக பார்க்க இருக்கின்றோம். இதில் நமக்கு கருத்தாளராக வந்துள்ள தமிழ்நாடு ஃபோர்ஸஸுடைய அமைப்பாளர் திரு சண்முக வேலாயுதம் அவர்களை உங்கள் அனைவர் சார்பாக இங்கு வரவேற்கின்றேன். மேலும் இங்கு சமூக நல புதுச்சேரி பல்கலைக்கழகத்தினுடைய சமூக பணி துறையில் இருக்கக்கூடிய ஷாகின் அவர்களையும் உங்கள் அனைவர் சார்பாக வரவேற்கின்றேன். அவர்களும் அவ்வப்பொழுது இந்த நம்ம பேசக்கூடிய தலைப்புகளில் கொஞ்சம் அகடமிக் சைடில் இருந்து கொஞ்சம் அது மாதிரியான இன்புட்ஸையும் அவங்க கொடுப்பாங்க. அதே போல் அதே சமூக பணித்துறையில் இப்பொழுது முனைவருக்காக முனைந்து கொண்டிருக்கக்கூடிய திரு சிவா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களும் இப்பொழுது நம்ம அதிக நேரம் நம்ம அறிமுகத்திலே எடுத்துக்கொள்ளாமல் முனைவர் சண்முக வேலாயுதம் அவர்களை இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து நடத்த அழைக்கிட்டு நம்ம டீ பிரேக்கு விடாமல் இதுலேயே சர்வ் பண்ணி நம்ம அப்படியே கன்டினியூ பண்ணலாம். லஞ்ச் வரைக்கும் அனைவருக்கும் மகிழ்ச்சியான காலை வணக்கம். உங்களை எல்லாம் சந்தித்து என்னுடைய கருத்தை பதிவு செய்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக விக்டர் அவர்களுடைய அழைப்பின் பேரில் புதுச்சேரியில் குழந்தை உரிமைகள் விஷயமாக அது குறித்து பேசுவதும் சமீபத்தில் நடைபெற்றுள்ள அமலாக்கப்பட்டுள்ள சட்டங்கள் குறித்து ஓரளவு பேசுவதற்கும் கலந்து ஆய்வு பெறுவதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. எனக்கே ஒரு படிப்பினை தான். ஏன்னா நானே நல்லா டீப்பாக படிக்கிறதுடைய கான்ட்ரவர்சி என்ன, இது எது பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல வாய்ப்பு. யூஸ்வலி ஐ திங்க் ஆல்வேஸ் பாசிட்டிவ். இது ஒரு நல்ல வாய்ப்பு. இதுக்கோசம் ப்ரிப்பேர் பண்ணி நல்ல ரிசர்வ் பண்ணுறது ஒரு நல்ல வாய்ப்பு தானே. இன்வெஸ்ட்மெண்ட் டைம் ரிசோர்ஸஸ்லாம் இருந்தாலும் கூட ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு எண்ணத்தோடு தான் இந்த சமீபத்தில்
நவம்பர் 14ஆம் தேதியிலிருந்து இந்த சட்டம் அதாவது கொஞ்சம் கஷ்டமான தமிழாக்கம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வந்து இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட் டேர்ம்ஸ். அது வந்து ஏற்ற தமிழாக்கம் பண்ணுறது ரொம்ப கடினமான. முடிந்த வரைக்கும் தமிழாக்கம் பண்ணியிருக்கிறேன். இன்னும் வந்து ரீஃபைன் பண்ணணும். அதுக்கு வேண்டிய வார்த்தைகள்லாம் கிடைக்கல. இன்னும் ஆங்கிலத்திலேயே அதை வெளியே சொல்வது வந்து இன்றைய சமுதாயத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த சட்டத்தினுடைய சில டேர்ம்ஸ் எல்லாம் சொல்லுவது வந்து இந்த மாதிரி அரங்கத்தில் பேசலாமே தவிர பப்ளிக்கில் பேசுவது வந்து கொஞ்சம் கஷ்டமான வார்த்தை. அது வந்து ஒரு டிஃபிகல்ட். அதுக்கு இன்னும் நம்ம பக்குவப்படலை அப்படின்னு தான் சொல்கிறோம். ஒன்று வந்து குழந்தைகளை பாலியல் வன்முறையிலிருந்து பாதுகாத்தல் சட்டம், அதாவது த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் அப்படின்னு தான் போட்டுருக்கான். ஒன்று வந்து ப்ரொடெக்ஷன், பாதுகாத்தல். எதுலேருந்து பாதுகாத்தல்னா செக்ஷுவல் அஃபென்சஸ், பாலியல் வன்முறை அப்படின்னு நான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறேன். பாலியல் வன்முறையிலிருந்து குழந்தைகளை பாதுகாத்தல். இது ப்ரிவென்ஷன் இல்லை, இட்ஸ் நாட் அ ப்ரிவென்ஷன், இட்ஸ் ஒன்லி ப்ரொடெக்ஷன். பாதுகாத்தல், ப்ரிவென்ஷனுக்கும் ப்ரொடெக்ஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது வந்து எப்படி பாதுகாப்பது தான் இந்த சட்டத்தினுடைய முக்கியமான ஒரு ரொம்ப சிம்பிளிஃபைடாக கேள்வி பதில் போல நான் ப்ரொ பண்ணி வச்சிருக்கிறேன். ரைட், எழுத வேணாம், நான் உங்களுக்கு பேப்பர் கொடுக்குறேன். மெட்டீரியல் சைக்கிள் பண்ணி வந்து ஜெராக்ஸ் பண்ணிட்டு கொடுத்தேன். எழுத வேணாம், உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதில் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தான் முக்கியம். அதாவது இப்போ சமீபத்தில் அதிக அளவில் இந்த குழந்தை பாலியல் விஷயமாக அதிகமாக நடக்குது. நேற்று கூட தூத்துக்குடியில் ஒரு குழந்தை வந்து பாலியல் வன்முறைக்கு உள்ளாகி இறந்துட்டாங்கன்னு ஏதோ ஒரு பேர் சொல்லி காலையில் ஒரு 8 மணிக்கு புதிய தலைமுறை என்னை பேட்டி கேட்டாங்க. ஒவ்வொரு டெலிஃபோனில் இது மாதிரி நடந்திருக்குது அப்படி என்னங்க அப்படின்னு கேட்டாங்க. ஒரு ஃபோனில் சொன்னேன், டெலிகாஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. நேற்று டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்குது. நேற்று 8:30 மணிக்குள்ள அந்த இன்ஃபர்மேஷன் போயிருக்கு. அப்படின்னா பாருங்கள், சமீபத்தில் அதிக அளவில் இந்த பாலியல் விஷயமாக பிரச்சனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ சில விஷயங்கள் மூடி மறைக்கப்படுகிறது, சில விஷயங்கள் தெரிகிறது. தெரிந்த விஷயங்கள்லாம் குறைவான இருக்குது, அதிகமான விஷயம் தெரிகிறது, பப்ளிக் வரலை. பாலியல் கொடுமை மனதை முழுக்கும் ஒரு அருவருப்பும் வெறுப்பூட்டும் நினைத்து பார்க்க முடியாத குற்றமாக, வெரி இன்ஹியூமன் ஆக்ட் இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தில். ஆனால் நிகழ்ந்து வருவது உண்மை, அன்றாட வாழ்க்கையில இருக்குது. இது பல்வேறு வடிவத்தில் பல்வேறு தளத்தில். குழந்தைகளை பாலியல் குற்றங்களிலிருந்து பாதுகாத்தல் சட்டம் 2012. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் மைல்ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சட்டம் வந்து ஹிஸ்டாரிக்கல் மைல்ஸ்டோன் தான். இந்த பாலியல் குற்றம் புரியும் மனிதர்களை தண்டிப்பதற்கான இந்த சட்டம். நடைமுறையில் வந்திருந்த சட்டம் பாலியல் கொடுமை, பாலியல் சுரண்டல், அதான் டேர்ம் யூஸ் பண்ண தமிழாக்கம் பண்ணியிருக்கேன். பாலியல் கொடுமை, பாலியல் சுரண்டல், பாலியல் குறித்து புத்தகங்கள், போர்னோகிராஃபி, குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தும் போன்றவற்றிலிருந்து பாதுகாத்தல் தான் இந்த சட்டம். ஒரு டேர்ம் என்ன சொல்றாங்க, செக்ஷுவல் அசால்ட் அப்படின்னு சொல்றாங்க. பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க, செக்ஷுவல் அசால்ட். அப்புறம் அக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட் அப்படின்னு சொல்றாங்க. பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் அப்படின்னு சொல்றாங்க. அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட். ஓரளவு பண்ணியிருக்கேன். இந்த டேர்ம்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கணும். செக்ஷுவல் அசால்ட் 1, அக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட் 2, பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் 3, அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் 4, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் 5, 6 வந்து இந்த போர்னோகிராஃபி. இந்த 6 குற்றங்கள் தான் இவங்க வந்து லிஸ்ட் பண்றாங்க. இது ஓரளவு தெரிஞ்சுக்கணும். அதான் இன்னொரு சிறப்பு அம்சம் என்றால், இந்த சட்டத்தில் பொறுத்த வரைக்கும் பொதுவாக பாலியல் விஷயமாக என்ன சொல்றாங்கன்னா, இது பெண்களுக்கு தான் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லை. இந்த சட்டத்தில் பொறுத்த வரைக்கும் ஜெண்டர் நியூட்ரல், ஆண் பெண் 2 பேருக்குமே இந்த சட்டம் பொருந்தும். இதுல வந்து பையன்களுக்கும் இருக்குது, பெண்களுக்கும் இருக்குது. அதனால வந்து இது வந்து ஜெண்டர் நியூட்ரல். அதை பொறுத்த வரைக்கும் நல்ல அம்சம். ஈவன் இதுக்கு முள்ள உள்ள சட்டம் வந்து ஐபிசி தான், ஒரு இந்தியன் பீனல் கோட், இந்திய தண்டனை சட்டம். இந்திய தண்டனை சட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவங்க ஆண் குழந்தை பெரியவங்கன்னு ஒன்றும் பண்ணல, பொதுவாக பெண்களுக்கு தான் இந்த சட்டம். வந்து ரேப் இந்த வேர்டு யூஸ் பண்ணுவாங்க, கற்பழிப்பு அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. இதுல வந்து பிராடன் மாட்டார் இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும். அது குழந்தைகளுக்கான ஏற்ற சட்டமாக இந்த சட்டம் இருக்கிறது. அதான் ஐபிசியில் 1860 வழியாக பார்க்கப்பட்டு வருகின்றன. இந்திய தண்டனை சட்டத்தில் பாலியல் குற்றம் பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் பெரியவர்கள் அப்படின்னு
வேறுபாடே கிடையாது. அடுத்தது மசோதா வந்து தற்பொழுது நடைமுறைக்கு வந்திருக்குது. நவம்பர் 14 நடைமுறைக்கு வந்துருச்சு. இது வந்து என்னன்னா மே 10 வந்து ராஜ்யசபால பாஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்பே லோக்சபால பாஸ் பண்ணாங்க. ஸ்டாண்டிங் கமிட்டி போச்சு. ஸ்டாண்டிங் கமிட்டி ரெக்கமெண்டல் இருந்து பிரசிடென்ட் வந்து ஜூன் 19 வந்து கையெழுத்திட்டாரு. கெசட் நோட்டிஃபிகேஷன் பண்ணாங்க. நவம்பர் 14 இது நடைமுறைக்கு வந்து ரூல்ஸ் எல்லாம் வெளியிட்டாங்க. இன்றைய தேதியில இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்து உள்ளது. முதல் தெரிஞ்சுங்க, ஏன்னா இந்த சட்டம் இருக்குது இன்னைக்கு. அடுத்தது இதுல குழந்தைகள் அப்படின்னா யாரு அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. யாரு குழந்தைங்கன்னா 18 வயதுக்கு கீழ். 18 வயது கீழ்னா 17 வருஷம் 11 மாசம் 29 நாட்கள் உள்ள குழந்தைங்க, கீழே உள்ள குழந்தைங்க அனைவரும் இந்த சட்டம் பொருந்தும். இந்த சட்டத்தில் வந்து 18 வயது கீழ் ஆண் பெண் 2 பாலருக்கும் பொருந்தும். இதை பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்து மென்ஷன் பண்ணாமல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்றாங்க. அது பாலியல் மிரட்டல் அப்படின்னு நான் எழுதியிருக்கிறேன். ஆர் பாலியல் தொந்தரவு அப்படின்னு வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது சொல்லுங்க மாத்திக்கலாம். ஏன்னா அது புக்கா போட போறேன். இந்த சட்டத்தின்படி ஏதேனும் ஒரு வார்த்தையை சொல்வது, இந்த வேர்டிங் சொல்றது, அது இங்கிலீஷ்ல சொன்னா புரியும். தமிழோட செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், அதாவது ஏதேனும் ஒரு வார்த்தையை சொல்வது, ஆறு ஒளி எழுப்புவது, அப்புறமேல வந்து ஜாடை காட்டுவது, உடம்பில் ஒரு பகுதியோ உறுப்புகளையோ தொடுவது, வெளியே தெரியுமாறு காட்ட சொல்வது, காட்சி பொருளாக்குவது அனைத்தும் இதில் அடங்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுதான் sexual harassment. A person is said to be commit a sexual harassment upon a child, utters any word, makes any sound or makes any gesture, exhibits any object or part of the body with the intention such a word or sound shall be heard, makes a child exhibit his body, shows any object to the child, repeatedly, constantly follows, watches, contacts the child directly through electronic or digital or any other means, threaten to use any form of media. இது எல்லாமே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. செக்ஷுவல் டேர்ம் யூஸ் பண்றாங்க. அது பாலியல் மிரட்டல், பாலியல் தொந்தரவு. இது வந்து தவறு இந்த சட்டத்தின் பிரகாரம். இதுக்கு வந்து 3 வருட சிறைவாசம், இம்ப்ரிசன்மென்ட். ஆண் பெண் குழந்தை இருவாருக்கும் பொருள் சொல்றேன். அடுத்தது வந்து பாலியல் கொடுமை, அதுதான் செக்ஷுவல் அசால்ட். நான் வார்த்தை யூஸ் பண்ண செக்ஷுவல் அசால்ட்டுக்கு பாலியல் கொடுமை அப்படின்னு. பாலியல் கொடுமை என்பது பாலியல் நோக்கத்தோடு தொடுவது பிறப்பு உறுப்புகளான இந்த ஆண் பிறப்பு உறுப்புகளாக்கலாம், பெண் பிறப்பு உறுப்புகளாக்கலாம். இதுல வந்து ஆண் பெண் இந்த ரீப்ரடக்டிவ் ஆர்கன் இல்லாத ஆனஸ், யூரின் போற பகுதிகள் எல்லாம் இருக்கு பாருங்க. காண்குறிகள், மலத்துவாரம், பெண்ணின் மார்பகங்கள் இவற்றை தொடுவது மட்டுமில்லாமல் குழந்தைகளை தொடுவதும் குற்றமாகும். தொட சொல்வதும் குற்றமாகும். இதான் முக்கியமானது. பேசிக் வந்து செக்ஷுவல் அசால்ட். செக்ஷுவல் அசால்ட்ல பொதுவா ஐபிசில பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் தான் சட்டப்பிரகாரம் தவறு. இது அப்படி இல்லை. இது வந்து பிராடன்மெண்டல். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு டிஇஜியில் ஒரு பெரிய இன்ஸ்பெக்டர் ஜெனரல் போலீஸ் வந்து ஒரு ஐபிஎஸ் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை இந்த பட்டக்ஸை தட்டினார். அதே அந்த அவருக்கு போஸ்ட் இதுவாச்சு. அப்படின்னா பார்த்துங்க, அதுவே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கோர்ட்டில் கொடுக்கிட்டார். அதனால ஒன்று வந்து செக்ஷுவல் அசால்ட், இதுதான் பேஸ். அடுத்தது நெக்ஸ்ட் பாலியல் மிரட்டல் அல்லது பாலியல் தொந்தரவு என்றால் என்ன? நான் சொல்லி வச்சுருக்கேன். அது பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் அப்படின்னு செகண்ட் வார்த்தை யூஸ் பண்றாங்க. செகண்ட் டேர்ம் ஒன்று வந்து செக்ஷுவல் அசால்ட், செகண்ட் வந்து பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட், அதாவது உள் செலுத்தும் பாலியல் கொடுமை. அதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்து தான் நான் பண்ணியிருக்கிறேன். உள் செலுத்தும் செக்ஷுவல் அசால்ட். பெண்ணின் பிறப்பு உறுப்பில் ஆணின் உறுப்பை செலுத்துவது, வாயில் செலுத்துவது, சிறுநீர் தாரையில் செலுத்துவது, மலத்துவாரத்தில் செலுத்துவது, மேற்சொன்னவாறு குழந்தையிடம் செய்ய சொல்வது, குழந்தையிடம் நடந்து கொள்வது, நடந்து கொள்ளுமாறு வேறு கொள்ளும் சொல்வது ஆகிய அனைத்தும் அடங்கும். செலுத்துவது என்பது வாயில கூட இருக்கலாம், பெண் உறுப்புல இருக்கலாம், எந்த பகுதிகள் வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று வந்து செக்ஷுவல் அசால்ட், ரெண்டாவது வந்து பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை. ரொம்ப அதுக்கு வந்து கடினமான தண்டனை.
அதுக்கு வந்து செக்ஷுவல் அசால்ட்டுக்கு எத்தனை வருஷம்? 3 வருஷம் தான். இப்போ 7 வருட சிறை தண்டனை, சில குற்றங்கள் ஆயுள் தண்டனை மற்றும் வந்து அபராத தொகை கூடியதாக இருக்கலாம். போத் கம்பைன்ட் இருக்கலாம்னு சொல்றாங்க. இது 2வது டேர்ம். 3வது அடுத்தது என்னன்னா உள்சொல்லும் பாலியல் கொடுமை. அதாவது இதுல இன்னும் என்ன சொல்றாங்க, அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட். அந்த வார்த்தை இது அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் அப்படின்னு ஒரு டேர்ம் டிஃபைன் பண்றாங்க. அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்டா பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் தான். ஆனால் காவல்துறைக்காரங்க செய்தாங்கன்னா அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல், அவங்க பெரிய லிஸ்டே கொடுத்துருக்கான். ஒரு 15 பேர் 17 பேர் லிஸ்ட் கொடுத்துருக்கான். ஆர்மி, ஸ்கூல், இந்த மாதிரி ஹோம் நடத்துறவங்க, சில்ட்ரன் இன்ஸ்டிடியூஷன் நடத்துறவங்க, ஹோட்டல் நடத்துறவங்க, இந்த மாதிரி பல்வேறு விதமான ஆளுங்க இந்த செக்ஷுவல் அசால்ட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் பண்ணா இட் பிகம் அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் அப்படின்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்றாங்க. அதாவது அவங்க வீட்டுல குழந்தைகளுக்கு நெருக்கமானவங்க, குழந்தைகளுக்கு இருக்கிறவங்க, நான் சொல்றேன் படிக்கிறவங்க, அதான் புரியும் என்ன அக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட். அது வித்தின் த லிமிட்ஸ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று, அப்புறம் வித்தின் த லிமிட்ஸ் ஆஃப் த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், அந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் எல்லாம் பண்ணாங்களா அவங்க. அப்புறம் மேல வந்து சி வந்து whoever being a public servant commits sexual assault, whoever being a sexual assault. D, whoever being the management of the staff of the jail or remand home or protection home, observation home, other places, custody and care and protection established under any law, time being in force, commit sexual assault of child being inmate. குழந்தை அந்த உறுப்பினர் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா it will become aggravated penetrative sexual assault. Whoever being the management of the staff of the hospital, government, private, commits a thing, hospital கூட management of staff, educational institutions, religious institution, அப்புறம் gang sexual assault, அது வந்து became aggravated. Whoever commits sexual assault using a deadly weapon, மிரட்டி குழந்தைய பணி வைக்கிறது, grievous hurt, அப்புறம் physically handicappedலாம் வந்து அவங்களுடைய இயலாமையை பயன்படுத்துகிறது, அப்புறம் அந்த குழந்தை வந்து pregnant ஆகிட்டா become aggravated sexual assault. HIV AIDS அந்த குழந்தைக்கு போயிடுச்சுன்னா it become aggravated sexual assault. இந்த மாதிரி அவங்க பெரிய லிஸ்டே கொடுத்துருக்கான். அப்புறம் child below, whoever commits sexual assault on a child below 12 years, 12 வயது கீழே உள்ளவங்க போனாங்கன்னா, whoever commits sexual assault on a child more than once, ஒரு தடவைக்கு மேல sexual assault பண்ணா become aggravated penetrative sexual assault அப்படின்னு வரிசையா ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுக்குறாங்க. ரைட், நெக்ஸ்ட். அடுத்தது 18 வயது கீழ் உள்ளோர், அது கன்சென்ட். இதான் முக்கியமான டிபேட்டே. இதான் நம்ம இதில் பொறுத்த வரைக்கும் என்னன்னா 16 வயது வரைக்கும் தான் முதல்ல இருந்தது. இந்த இப்போ 16லேருந்து 18 வயதாக இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க. இந்த சட்டத்தில் பார்த்தீங்கன்னா 18 வயது ஆகிட்டாங்க. நீங்கள் பல நாடுகளில் என்னென்னா 16 வயதுக்கு கீழ் உள்ளவங்க தான் இந்த செக்ஷுவல் அஃபென்ஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா 18 வயதாக ஆக்கிட்டாங்க. இது ஒரு கிரே ஏரியா, இது ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஏரியா. ஏன்னா லிபரல் செக்ஸ் வந்து இப்போ இந்த காலத்தில் இருக்குது. 2 பேரும் கன்சென்ட், ஆணும் பெண்ணும் ஸ்கூலில் படிக்கிறாங்க, காலேஜில் படிக்கிறாங்க. அப்போ கன்சென்ட் வாங்கி 2 பேரும் சேர்ந்து செய்யலாமா அப்படின்னு இந்த சட்டத்தின் பிரகாரம் தவறு. கன்சென்ட் இல்லை. யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா தப்பு. ஈவன் சைல்டு மேரேஜ் ஆனாலும் கூட இந்த கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா இட் பிகம் அஃபென்ஸ். சைல்டு மேரேஜ் நடக்குது கிருஷ்ணகிரியில் 40 விழுக்காடுகள் சைல்டு மேரேஜ் நடக்குது. இந்த பிரகாரம் இவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, என்ன ரேப் பண்ணிட்டான், என்னை வந்து தொட்டுட்டான், இந்த மாதிரி செக்ஷுவல் அசால்ட் பண்ணிட்டாங்கன்னா ஆஸ் பர் த லா இட் இஸ் அஃபென்ஸ். இது வந்து ஒரு கிரே ஏரியாவாக இருக்குது, நடைமுறைப்படுத்துறதுல சட்டத்தில் இருக்குது. அதனால தான் இது வந்து 16 வயதுலேருந்து இருக்கலாமா 18 வயது இருக்கலாமா ரொம்ப டிபேட் பண்ணி ஸ்டாண்டிங் கமிஷன் வந்து ஸ்டாண்டிங் கமிட்டி வந்து 18 வயது ஆகிட்டாங்க. இது ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் வரும். அதாவது குழந்தை திருமணம் செய்து கொண்டு ஒரு புகார் கொடுக்கலாமா, குழந்தையின் சந்தோஷம் தெரிவித்து குழந்தை திருமணமாக இருந்தாலும் பாலுறவை விருப்பத்துக்கு மாறாக இருந்தால் தண்டனைக்கு ஆயிடுவாங்க. இவன் சைல்ட் மேரேஜ் ஆல்சோ. இதை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் திங்ஸ் வந்து என்னன்னா
குழந்தைகளுக்கு ஏற்ற நடைமுறை இந்த இதில் ஏராளமான ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. சைல்ட் ஃப்ரெண்ட்லி ப்ரொசீஜர்ஸ் ரொம்ப கொடுத்துருக்காங்க. குழந்தைகள் தொடர்பாக புகார் செய்தல், புலன் விசாரணை, வழக்கு விசாரணை போன்றவற்றில் குழந்தைகளுக்கு ஏற்ற நடைமுறையில் இந்த சட்டத்தில் கொடுத்துருக்காங்க. சைல்ட் ஃப்ரெண்ட்லி ப்ரொசீஜர்ஸ் ரொம்ப அடாப்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பாருங்க, வாக்குமூலத்தை அதன் வீட்டிலோ அதன் குழந்தை விரும்பும் இடத்திலோ பதிவு செய்தல். அந்த குழந்தை எங்க விரும்புதோ அந்த இடத்துல நீங்க பதிவு செய்யலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அடுத்தது, எக்காரணத்தை முன்னிட்டும் இரவு நேரத்தில் குழந்தை காவல் நிலையத்தில் வைக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்தல். அதுவும் பார்த்துருக்காங்க. காவல் நிலையத்தில் வச்சு குழந்தையை வச்சுக்கூடாது. அது ஒன்று. குழந்தையின் வாக்குமூலத்தை பதிவு செய்யும் பொழுது சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி சீருடையில இருக்கக்கூடாது, யூனிஃபார்ம்ல வரக்கூடாது. அதுன்னு சட்டத்திலே சொல்லியிருக்கிறாங்க. குழந்தையின் வாக்குமூலம் அதன் பேச்சு மொழியிலே பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப விழாவாரியாக என்ன மொழியில இருக்கணும் அப்படின்னு, அந்த குழந்தை விரும்பும் மொழியில இருக்கணும், இன்டர்பிரேட்டர் வைக்கணும், ஸ்பெஷல் எஜுகேட்டர் வைக்கணும், மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் வைக்கணும் அப்படின்னு ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் டீட்டெயில்டாக வச்சிருக்கிறாங்க. இந்த ஸ்பெஷல் எஜுகேட்டர், ஸ்பெஷலி இன்டர்பிரேட்டர், லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க அவங்க வழியாக பண்ணணும்னு ரொம்ப சைல்ட் ஃப்ரெண்ட்லி ப்ரொசீஜர் வந்து ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அது நல்ல அம்சம் தான் நாங்கள் சொல்கிறோம். குழந்தைக்கான மருத்துவ பரிசோதனை, அக்குழந்தையின் பெற்றோர் முன்னிலையே குழந்தை நம்பிக்கை வைத்திருப்போர் முன்னிலையில தான் இந்த மருத்துவ பரிசோதனை செய்யணும் அப்படின்லாம் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் சிறப்பு நீதிமன்றம், ஸ்பெஷல் கோர்ட் வைக்கணும் அப்படின்னு இதில் வந்து ஒரு ஆர்டிக்கிளே கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் கோர்ட் என்ன மெயின் ப்ராப்ளம் வந்து டிலே ஆகுது அப்படின்னு. குழந்தைய பொறுத்த வரைக்கும் 30 நாளுக்குள்ள அதனுடைய எவிடன்ஸை பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோர்ட் கேஸு இந்த ஃபைல் பண்ணதுலேருந்து 1 இயருக்குள்ள ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ கூட ஏதோ ஒரு கேஸ் 5 வருஷம் ஆச்சாம். இந்த குழந்தை கேஸ் 5 வருஷத்துக்கு அப்புறமேல தான் அந்த ஆளை டிஸ்மிஸ் பண்ணாங்க. இப்போ நேற்றும் தினத்து பேப்பர் படித்தேன். இந்த மாதிரி டிலே ஆகக்கூடாதுன்னு வச்சுருந்தா ஸ்பெஷல் கோர்ட் அப்படிங்கிற ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரே இதில் வேணும் அப்படின்னு குவிக் அண்ட் ஸ்பீடி ட்ரையல் நடக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. குழந்தை சாட்சியம் 30 நாட்களில் படிக்கணும், 1 வருஷத்துக்குள்ள முடிந்தவரை ஓராண்டுக்குள் முடிக்க வேண்டும், இடைவெளி விடப்பட வேண்டும், வாக்குமூலம் அளிப்பது. குழந்தை ரொம்ப டயர்ட் ஆரம்பிச்சிங்க, அதனால இடைவெளி விட்டு விட்னஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, நிவாரணம் உண்டு, பாதிக்கப்பட்டவங்களுக்கு காம்பன்சேஷன் உண்டு. இமீடியட்டாக கோர்ட்டில் வந்து ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் பிரகாரம் வந்து சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டி வந்து காம்பன்சேஷன் கிளைம் பண்ணி வாங்கலாம். இதுக்கோசம் டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட்லேருந்து வாங்கணும் அப்படின்னு இவங்க மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அது புகார் அளித்து 24 மணி நேரத்தில் அதிகுள்ள பாதுகாப்பு இல்லத்திலையோ ஹாஸ்பிட்டலையோ சேர்த்து மருத்துவமனையை சேர்க்க வேண்டும். உடனே இமீடியட்டாக இதனுடைய ப்ராசஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போர்னோகிராஃபி அதுவும் சட்டத்தின் பிரகாரம் தவறு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது ஆபாச படம் எடுப்போருக்கான தண்டனை உண்டு. குழந்தைகளை பயன்படுத்தி ஆபாச படம் எடுப்போருக்கான அதிகபட்சம் 5 ஆண்டுகள் நீடிக்கப்படுகிறது. 2வது முறை 2 தடவை செஞ்சாங்கன்னா பிகம் அக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட், பெரிட்டேட்டிவ் அக்ரவேட்டட் அசால்ட் ஆயிடும்ல, அது 2வது தடவை பண்ணாங்க. அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதுதான் தண்டனை. ஒன்று வந்து பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட், அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட், அக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். இப்போ அதுக்கு பாருங்க, ஒன்று வந்து பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் 7 வருடம், அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் 10 வருடம், செக்ஷுவல் அசால்ட்டுக்கு 3 வருடம், அக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட்டுக்கு 5 வருடத்துக்கு 7 வருடம் வரை, அதில் ப்ளஸ் அபராதம் ஆல்சோ 3 வருடம் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம டெல்லியில் அந்த இன்சிடென்ட்டுக்கோசம் விமென்ஸ் ஆர்கனைசேஷன்லாம் என்ன சொல்கிறாங்க, அந்த இதுக்கு வந்து என்னென்னா ஆயுள் இதே தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு போராட்டம் பண்ணுறாங்க. என்ன தூக்கு தண்டனை கொடுப்பாங்களா இல்லைன்னு தெரியல. அப்புறமேல வந்து தட் ப்ரூஃப், ஓனர்ஸ் ஆஃப் ப்ரூஃப் வந்து யாரு அப்படின்னு, யாரு வந்து குற்றவாளி யாரோ, இப்போ யாரு செய்தாங்களோ அவங்க தான் வந்து நிரபராதி அப்படின்னு கோர்ட்டில் செய்யணும். குற்றம் சொல்றவங்க வந்து ஒன்றும் பண்ண முடியாது. புரியுங்களுக்கு, குற்றவாளி யாரோ பாதிக்கப்பட்டவங்க யாரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க சிம்பிளி தே வில் டூ தட். யார் வந்து இவங்களோ அவங்க தான்
நிரூபிக்கணும். அதான் சட்டத்தில் முக்கியமான அம்சம் என்னென்னா, குற்றம் சாட்டப்படும் பொழுது குற்றம் சாட்டப்பட்டவர் தான் குற்றம் புரிந்தவர்கள் என்பதை அவரே தான் நிரூபிக்க வேண்டும். இது போன்ற அம்சம் வரதட்சணையில் சில குற்றப்பிரிவு இருக்குது. குற்றம் இழைக்காதவனை நிரூபிப்பது குற்றம் சாட்டப்பட்டுள்ளவரின் பொறுப்பாகும். குழந்தையின் அப்பாவி தன்மை, பாதிக்கப்படும் தன்மை அவர்கள் கருத்தில் கொண்டு இந்த விதி சேர்த்திருக்கிறாங்க. அதனால வந்து the onus of proof, தான் குற்றம் செய்யலை அப்படின்னு இவன் தான் போய் கோர்ட்டில் போய் செய்யணுமே தவிர யாரு பண்றாங்களோ இல்லை. இதுல வந்து என்னன்னா, ரெண்டு பேருமே மைனரா இருக்கிறாங்க, புரியுது? அப்போ வந்து இதில் பாதிக்க வருமே அப்படின்னு இந்த கொஸ்டின்லாம் கிரே ஏரியாவில் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. நீங்களாம் நோட் பண்ணிச்சு இருந்து கிரே ஏரியாலாம் வரப்போகுது. நான் லிஸ்ட் பண்ணல, நீங்கள் தான் அதை பேசுகிறது. இந்த கண்காணிப்பது பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெசிஃபிக்காக என்ன கொடுத்துருக்குறாங்க, இந்த சட்டத்தை கண்காணிப்பது வந்து நேஷனல் கமிஷன் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ், ஸ்டேட் கமிஷன் ஆஃப் ப்ரொடெக்ஷன் சைல்ட் ரைட்ஸ். இந்த தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் வந்து இந்த சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டி, உடனே சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி வந்து இன்ஃபார்ம் பண்ணணும், அவங்க தான் அந்த குழந்தைய பாதுகாக்கணும். அப்புறம் ஸ்டேட் கமிஷன் ப்ரொடெக்ஷன் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிலேருந்து ரிப்போர்ட் வாங்குவாங்க அப்படின்லாம் எழுதியிருக்கிறாங்க. அவங்க தான் மேற்பார்வையிடல், இந்த ஹோல் மானிட்டரிங் வந்து இந்த சட்டம் பொறுத்த வரைக்கும் என்சிபிசிஆருக்கு எஸ்சிபிசிஆருக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் கிளாஸே கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது, பாதிக்கப்பட்டவங்க அடையாளத்தை வெளியிடலாமா அப்படின்னா அவங்கள பற்றி அடையாளமே வெளியிடக்கூடாது அப்படின்னு அவங்க சட்டத்தில் சொல்லிட்டாங்க. பாதிக்கப்பட்டவங்க அடையாளம் கட்டாயமாக மறைக்கப்பட வேண்டும். ஏன்னா அவங்களுடைய ஐடென்டிட்டி, பிரைவசி, கான்ஃபிடென்ஷியாலிட்டி கோசம் பண்ணணும். ஊடகங்கள் பாதிக்கப்பட்ட வெளியே தெரிந்து கொள்ளுமாறு அடையாளம் காட்டக்கூடாது என்பதும் சட்டம் வந்து குழந்தையின் பெயர், முகவரி, புகைப்படம், குடும்ப விவரங்கள், படிக்கும் பள்ளி, அருகாமையில் உள்ள இடம் போன்ற எந்த விவரங்களும் வெளியே வந்து இன்னாரென்று இனம் கண்டு கொள்ளக்கூடாது என்று சட்டம் சொல்கிறது. மீடியாவுக்கும் தடை போட்டாங்க. ஸ்பெஷல் கோர்ட் வந்து சில ஸ்பெஷல் கன்சிடரேஷன் கோசம் வெளியிடலாம் அப்படின்னு தான் கொடுத்துருக்குறான். they give an exemption to special court in order to know that people இவங்க யாரு என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கோசம் ஃபோட்டோ வெளியிடலாம். இப்போ என்ன, அந்த குழந்தை ஒன்று, அந்த குழந்தை ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அப்போ ஸ்பெஷல் கோர்ட் வந்து இது மாதிரி வெளியிடலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. விதிகளை மீறினால் ஒருவர் அடையாளம் தெரிய செய்கிறார் என்றால் அவருக்கு 3 மாதம் முதல் 6 மாதம் வரை சிறை தண்டனை. ஒருத்தன் பேப்பரில் லீக் பண்ணிட்டான்னு வச்சுங்க, அதுக்கு தண்டனை. இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா தான் சில ஊடகங்கள்லாம் முகத்தை மூடி பண்ணுவோம். பேரெல்லாம் பத்திரிகையில் எழுதுவாங்க, சீடோ நேம் யூஸ் அப்படின்னு வேற பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாலியல் சம்பந்தமான வெளியீடுகள், போர்னோகிராஃபி மெட்டீரியல் விற்பனை செய்பவர்கள் மற்றும் துணை போகவர்களுக்கு என்ன தண்டனை? பாலியல் உறவு சம்பந்தமான புத்தகங்கள், இந்த போர்னோகிராஃபி மெட்டீரியல் ஊடகங்கள். எனக்கு தெரிஞ்சு நானே ஷாக் ஆகிட்டேன். எங்கள் சோஷியல் ஒர்க்கில் ப்ரொஃபஸர், நான் வந்து அவருக்கு பிஹெச்டி தீஸில் ஆரம்பித்தேன். என்னுடைய கேண்டிடேட் வந்து பிஹெச்டி வெரிஃபை பண்ணார். ஃப்ராங்க் டிசோரியான்னு பேர் சொல்வது தப்பு இல்லை, தெரிஞ்சு வச்சுங்க. நான் வந்து அடுத்த கேண்டிடேட்டு பிஹெச்டிக்கு இங்கே அனுப்பலான்னு டிசோரியா இப்போ எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எம்சிசி காலேஜ் விசிட் ப்ரொஃபஸராக இருக்காரு. ஃப்ராங்க் டிசோரியாவுக்கு நான் ஒரு கேண்டிடேட்டுக்கு அனுப்பிச்சோன்னா ஒரு பேப்பர் திருத்தி கொடுத்துட்டாரு. அப்புறம் அவரை போய் இப்போ போய் பார்த்தேன் நான். இப்போ மறுபடியும் இன்னொரு கேண்டிடேட்டுக்கு அனுப்பலாம்னு. கடைசியில் பார்த்தேன்னா அவர் வந்து என்னென்னா, சைல்டு போர்னோகிராஃபியில் வேலையை விட்டு நீக்கிட்டாங்க. அப்படியே ஒரு பேரை போட்டு இஸ் டிஸ்மிஸ்ட் ஃப்ரம் ஆஸ்திரேலியன் அடிலைட் யூனிவர்சிட்டி, he was arrested by this, now he is in jail அப்படின்னு வந்திருக்கு. யார் எப்படி இருப்பாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல பாருங்க. சைல்டு போர்னோகிராஃபியில் அவர் நடந்த ரொம்ப ஆஸ்திரேலியாவில் ரொம்ப வெரி ஸ்ட்ரிக்டாக இருக்கிறார் இந்த சட்டத்தின் பிரகாரம். கருதோடு 3 வருட சிறை என்கிறது, அதோட அபராதம் விதிக்கப்படலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது சைல்டு போர்னோகிராஃபி விஷயமா இருக்கும். அவர் என்னென்னா, அவங்க வீட்டில் ரைட் பண்ணாங்க, ஃபுல் டீட்டெயில் போட்டுருக்காங்க. அவர் வீட்டில் ரைட் பண்ணியிருக்காங்க, வீட்டில் சைல்டு போர்னோகிராஃபி மெட்டீரியலாக இருந்துருக்குது. ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர், ஒரு 50-60 வயசு ப்ரொஃபஸர் இருப்பாங்க சைல்டு போர்னோகிராஃபி. ரைட். குற்றத்துக்கு உடந்தை அபெட்டே, யார் வந்து இது ஒரு ஐபிசிலையும் சரி இந்த கிரிமினல் ஆக்ட்லேயும் யார் உடந்தையாக இருந்தாலும், துணை இருந்தாலும், ஊக்குவித்தாலும், மற்ற குரூப்பாக இருந்து அதை அனுமதித்தாலும் இதுவும் தண்டனை. அபெட்டிங்னு சொல்லுவாங்க. அதை இது பண்ணுறது அபெட்டிங், அது உடந்தையாக இருப்பது. குற்றத்துக்கு ஏதேனும் உதவி, உடந்தை இருந்தாலும் இந்த செயலின் தன்மையை பொறுத்து தண்டனை விதிக்கப்படலாம். குற்றம் முழுமையாக முடிவு பெறவில்லை, நான் வந்து ஃபுல்லா இல்லை, ஒரு இன்டென்ஷன்